ஹாய் ஹலோ குட் மார்னிங். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். காலையில் ரொட்டீன் ஸ்டார்ட் ஆகிடுச்சி. ஸோ அவங்க டேடி இருக்கும் எனக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருந்தது. எல்லா விஷயமே ஷேர் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ காலையில் அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸாக காலையிலேருந்து எல்லாம் பால் காஃபி எல்லாம் குடிச்சிட்டு பசங்க குளிச்சுட்டு அப்புறம் ரெடி ஆகிட்டாங்க. ஸோ ட்ரெஸ் பண்ணுறதுல தான் ஒரே சேட்டை. தோர்னாக்க அவ்வளோ சீக்கிரத்தில் ஒன்றுமே பண்ண முடியாது. அவ்வளோ ட்ரெஸ் போடுறதுலேருந்து தலை சீவரத்துலேருந்து ரொம்ப கஷ்டம்தான். அவங்க டேடி கிளம்பும்போது குட்டி வயசாக இருக்கும்போது தான் கிளம்புனாங்க. எப்படியும் அவளுக்கு ஒரு 4 இயர்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ கொஞ்சம் பெருசாகிட்டா சேட்டையும் அதிகமாக தான் ஆச்சு, பின்ன குறையலை. அங்கே பாருங்கள், ஒரு ட்ரெஸ்ஸு போட என்ன சேட்டை. இப்போ யோகேஷும் இன்னும் கொஞ்சம் சேட்டை பண்ணுறதுனால, அப்போ குழந்தையாக இருந்தான், இப்போ அவனுக்கிட்டேயும் கொஞ்சம் சேட்டை இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ தனியாக ஹேண்டில் பண்ணும்போது எனக்கு திணறிடும், மயக்கமே வந்துடும். சில நேரத்தில் பிபி பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிடும், ரொம்ப கஷ்டமாக போயிடும். இப்போ தான் கொஞ்சம் ஹப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரிலாக்ஸ் ஆகிடுது. இன்னொன்று எனக்கு வீடியோ எடுக்கவும் நல்லா டைம் கிடைக்குது. ஸோ அவங்க டேடி அங்கே பாருங்கள் பட்டாத பாடுபடுத்தி அவர் டென்ஷன், அதாவது அவருக்கு கோவம் வராது, அந்த கோவம் வர வைக்கிற அளவுக்கு பண்ணுறா. அப்புறம் பார்த்திங்கன்னா அப்புறம் கிச்சனுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு நின்ட்டாங்க 2 பேர். ஒரு பக்கம் அழகாக இந்த முட்டையை நான் உரிக்கிறேன், அவர் ஒரு பக்கம் இறக்குறாரு. முட்டையை உரியத்துக்குள்ளே அவர் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் கடன்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு தலையை சீவி டைம் ஆகிடுச்சி. அதுக்கும் ரொம்ப சேட்டை பண்ணுவான். தலை கை வைக்காத, தலையை சீவாதன்னு ஒரே அட்டகாசம். அவளுக்கு வலிக்கிற மாதிரி சீவவும் கூடாது, பார்த்து பார்த்து சீவணும். அதனால தான் ஹேர் கட் பண்ணதே அவளுக்கு. தலை சீவ காமிக்க மாட்டேங்கிறான் தான். அப்புறம் காரக்குழம்பு தான். காரக்குழம்பு வச்சுட்டு முட்டை தான் வேக வச்சுருந்தேன். ஸோ அது குழம்பு ஐட்டம்னா 2 பேருக்கும் சூப்பராக இறங்கிடும். சாம்பார்னால் தான் பிடிக்காது. அதனால் எங்கள் வீட்டில் வாரத்துக்கு ஒரு தடவை தான் சாம்பார். இட்லி சாம்பார் கூட கிடையாது, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. குழம்புனா சாப்பிட்ருவாங்க. ஸோ முட்டையிலையும் குழம்பு கொஞ்சம் ஊற்றியே கொடுக்கணும். ஏன்னா அந்த குழம்பு தொட்டு தான் டேஸ்ட் பண்ணி சாப்பிடுவாங்க முட்டையை. வெறுமனே முட்டை கொடுத்தா பிடிக்கலன்னுவாங்க. ஸோ அப்புறம் அவங்களே என் மம்மி ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து கொடுத்தேன். லஞ்செல்லாம் அழகாக பேக் பண்ணி எடுத்து அவங்கவுங்க பேக்கில் கரெக்டாக வச்சாங்க. அப்புறம் அவங்க டேடியோடைய ஷிஃப்ட்டு. அவர் தம்பிக்கு நட்ஸ்லாம் தான் போட்டு ஸ்நாக்ஸாக கொடுத்துருந்தோம். ஸோ அங்கே ஸ்கூலில் பிஸ்கெட்லாம் கிடையாது சொல்லிட்டாங்க, பர்ன் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஏன்னா அவன் எப்போவுமே பிஸ்கெட் தான் கேட்பான். ஸோ அவருக்கு நட்ஸு அப்புறம் லட்டு செய்யலான்னு சொல்லிட்டு அவனுக்காக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நட்ஸ் லட்டு தான் செஞ்சு அதுக்கப்புறம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இன்னொன்று பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு ஃப்ரூட்ஸு மேங்கோ கட் பண்ணி கொடுக்க சொல்லியாச்சு. லட்டு வீடியோ நான் ஒரு நாள் போடுறேன். தம்பிக்கு நட்ஸு பார்த்திங்கன்னா முந்திரி, அப்புறம் பாதாம், பொட்டுக்கடலை, ஏலக்காய் இதெல்லாம் வறுத்து நுணுக்கி நெய்யில் பிடிப்பேன், நாட்டு சக்கரை போட்டு. அந்த லட்டு பிடிச்சி வச்சேங்க. ஒரு 15 லட்டு தாங்க வந்துச்சு. போகிற சாப்பிட்டு காலி பண்ணிட்டான். 2-3 நாள் லட்டு காலி. அப்புறம் 2 பேரும் ரொம்ப சுறுசுறுப்பாக விறுவிறுப்பாக ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. ஸ்கூலுக்கு போகிறதுக்கு அடம்லாம் பண்ண மாட்டாங்க, ஜாலியாக போயிடுவாங்க. அதுவும் அவங்க டேடி கூட இருந்தோடனே இன்னும் ரொம்ப ஜாலியாக கிளம்பிட்டாங்க. அப்புறம் அவங்கள விட்டுட்டு அவர் எண்ணெய் தேய்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரி நான் தேய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைமாக எண்ணெய் தேய்ச்சி விட்டாங்க. எனக்கே சிரிப்பு தாங்கலை. அவசரம் இப்படி மசாஜ் பண்ணணும், இப்படி தேய்க்கணும் அப்படின்றாரு. அதே எனக்கு வரல. சரி சும்மா ட்ரை பண்ணேன். அதை தான் ஷேர் பண்ணேன். அப்புறம் எண்ணெய் தேய்ச்சி முடிச்சுட்டு அப்புறம் எங்களோடைய பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா மாதுளப்பழம் தான் பால் ஊற்றி ஜூஸ் போட்டிருந்தோம். நெக்ஸ்ட் ஆப்பிள் தான் கட் பண்ணி வச்சுருந்தோம். இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சுட்டு அப்புறம் மூவி கிளம்பணும். ரொம்ப நாள் ஆச்சு, தனியாக மூவி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு கிளம்பணும். சரி என்ன படம் பார்க்கலான்னு அப்புறம் சரி ஓகே குபேரா போகலாம் அப்படி சொல்லிவிட்டு இந்த இதெல்லாம் ரிவ்யூவெல்லாம் பார்த்துட்டு போனோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா படம் கொஞ்சம் நார்மலாக தான் போச்சு. நார்மலானா அடுத்தடுத்த சீன் இப்படி வரும் அப்படி வரும் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. நல்லா இருந்தது. ஆனால் லாஸ்ட்டாக அப்படியே சும்மா புதுசுன்னு போயிடுச்சு. பட்டு போச்சு, ஓகே தான் மூவி. இது எங்கள் ஊர் சண்முகா தேட்ரு. இது நல்லாயிருக்கும். சாங் கேட்டிங்களா? இது சூப்பராக இருக்கும். இங்கே
அதுக்கப்புறம் மூவி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்படியே போச்சு. மூவி பார்த்து முடிச்சுட்டு வந்தாச்சு. ஆனால் ஓகே, என்டர்டெயின்மெண்ட் மூவி தான். தனுஷ் நல்லா நடிச்சிருக்காரு, சூப்பராக இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரான் வந்து ஆல்ரெடி நான் வாங்கி வச்சுருந்தேன் பசங்களுக்கு. ஸோ அது வந்து நாளைக்கு செய்ய தான். இன்றைக்கி வந்து ஒரு 10-15 ப்ரான் மட்டும் எடுத்து பஜ்ஜி மாவு மாதிரி மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணியிருந்தேன். ப்ரெட் கிராம்ஸும் வச்சுருந்தேன். இது வந்து ப்ரெட் கிராம்ஸ் வந்து ஃப்ரெஷ் ப்ரெட்டு, அதனால் கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி மிளகாத்தூள், லெமனு, பெப்பரு இதெல்லாம் போட்டு ஊற வச்சுருந்தேன், இஞ்சி பூண்டு போட்டு. இப்போ அந்த ப்ரானை வந்து அப்படியே அந்த பேட்டரில் மிக்ஸ் பண்ணி, அந்த பஜ்ஜி மாவில் மிக்ஸ் பண்ணி ப்ரெட் கிராம்ஸில் போட்டு எடுத்து போட வேண்டியதுதான். நெக்ஸ்ட்டு மயோனிஸ் ரெடி பண்ணியிருந்தேன். ஒரு எக்கு, 2 பல் பூண்டு, 4 மிளகு, எண்ணெய், கொஞ்சோண்டு உப்பு, கொஞ்சோண்டு சர்க்கரை போட்டு எண்ணெயை ஊற்றி அடிக்கணும். ஸோ அது மாதிரி தண்ணியாக தான் வரும். கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயை சேர்த்து அடித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பதம் வந்தோன்னா ஓகே, அவ்வளோதான், மயோனிஸ் ரெடி. ஸோ வீட்டிலே மயோனிஸ் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வெளியே வாங்கக்கூடாது, இப்போ வேறு பேன் வேறு பண்ணிட்டாங்களாம், ஸோ வாங்கக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நான் சொன்னேன் இல்லையா, மிக்ஸ் பண்ணி எடுத்திருந்தேன். இது வந்து ஒரு 5-6 பீஸ் தான் போட்டிருந்தேன் பசங்களுக்காக, டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ணும் அப்படின்னு. ஸோ மீதிய ப்ரான் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா அந்த பஜ்ஜி மாவுலேயே மிக்ஸ் பண்ணி போட்டுட்டேன். ஸோ ஏன்னா முன்னாடியே எனக்கு டைம் ஆகிடுச்சி. யோகேஷை வந்து இப்போ டியூஷன் போடுறோம். ஸோ அதனால் வந்து டியூஷன் கிளம்பணும், டைம் ஆகிடுச்சி சொல்லிட்டுனே வேகமாக டைம் எடுத்துடுச்சின்னு சொல்லிவிட்டு வேகமாக அந்த பேட்டர்லேயே பிசைஞ்சு போட்டுட்டேன். அதுவும் நல்லா தான் இருந்தது. ஸோ அதுலேயே கொஞ்சம் ப்ரெட் கிராம்ஸ் மிக்ஸ் பண்ணிக்கினேன். அந்த பஜ்ஜி பேட்டர் ரொம்ப தண்ணியாக இருக்குன்னு சொல்லிட்டு ப்ரெட் கிராம் மிக்ஸ் பண்ணி போட்டு எடுத்தாச்சு. மயோனஸ் தொட்டுக்கு கொடுத்தோன்னே 2 பேருக்கும் சீ ஃபுட்டுன்னா அப்படிங்க அல்டிமேட்டாக இறங்கும். கிராபு, ப்ரானு இதெல்லாம் செம்மையாக சாப்பிடுவாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நான் சீ ஃபுட்டு இப்போ தான் பழகினேன். அவங்க டேடிக்கு சுத்தமாக பிடிக்காது. வீட்டில் மீன் வறுத்தாலோ இந்த மாதிரி எது செஞ்சாலோ ரொம்ப கஷ்டப்படுவார் சாப்பிட்றதுக்கோ வர்றதுக்கோ. குழம்பு வச்சாலும் வெறும் குழம்பு மட்டும் ஊற்றிக்குவாங்க, பிடிக்காது அவங்களுக்கு. இதையே நான் வற்புறுத்தி இருந்தாங்க சாப்பிட்டு பாருங்கன்னு சொல்லி தான் கொடுத்தேன். ஏன்னா அவர் தொடவே இல்லை, நான் பசங்களுக்கு மட்டும்தான் செஞ்சேனே. அவருக்கு டீ போட்டு கொடுத்தாச்சு, குடிச்சிட்டு இருந்தார். ஒன்று மட்டும் சாப்பிட்டு பாருப்பான்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தேன். ஏன்னா அவங்க வந்து சிக்கன் சாப்பிடுவாங்க, அது கூட பிரியாணி, அவ்வளோதான். அதுவும் அதிகமாக எடுத்துக்க மாட்டாங்க. மட்டன்னு எடுத்துக்கிட்டாலும் ஒரு பீஸ் 2 பீஸ் அப்படி தான். ஸோ அதனால் வந்து சீ ஃபுட்டு வந்து பசங்களுக்கு தான் செய்வேன். ஸோ 1 kg நான் ப்ரான் வாங்கினாலும் அவங்களுக்கு ஒரு 2-3 நாள் கொஞ்சம் கொஞ்சமாக ஏதாவது ஒரு டிஷ் செஞ்சு கொடுத்துருவேன். கிரேவி, ஃப்ரை, இது இந்த மாதிரி தவா ஃப்ரை, அப்புறம் இது இந்த மாதிரி நகெட்ஸ் மாதிரி செஞ்சு தரது, அந்த மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு தர வேண்டியதான். ஸோ சீ ஃபுட் லவ் பண்ணி சாப்பிட்றாங்க, அதுக்கேற்ற மாதிரி ரெடி பசங்களுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்க வேண்டியதான். அப்புறம் வந்து டியூஷன் வந்து கிளம்பிட்டாரு. பாப்பா வந்து வீட்டில் ட்ராயிங் அந்த மாதிரி பண்ணிவிட்டு அவங்க டைம் போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நைட் டிஃபன் முடிச்சுட்டு எடுத்துட்டாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.